ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் கம் கணபதையே நமः. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம். இன்றைய தினம் 767வது நாமாவளியாக ஓம் விபவே நமः. முருகப்பெருமான் இந்த நாமாவளி சாமர்த்தியமுடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது முருகப்பெருமான் நம்மையெல்லாம் ஆள்பவராக இருக்கார், அவருடைய பராக்கிரமம் எப்பேற்பட்டது அதையெல்லாம் வர்ணிக்கக்கூடிய நாமாவளி. விபவஹா அப்படின்னா பரவிய பெருமை, அதாவது ஒரு சாதாரண பெருமை, ஒரு புகழ்ந்து இல்லாமல் அது பிரசித்தமான பரவிய பெருமையாக பராக்கிரமம், செல்வம், சக்தி, வல்லமை, பதவி, மகத்துவம், பெருமை, மோட்சம், பேரின்பம், இந்த சப்தங்களுக்கெல்லாம் விபவஹான்ற சப்தம் குறிக்கும். அப்போ இறைவன் எப்பேற்பட்டவராக இருக்கார், இந்த உயிர்களுக்கு எல்லா விதமான மோட்சத்தை கொடுக்கக்கூடியவராக, பேரின்பத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர் குமார பரமேஸ்வரன். அவரால் மட்டும்தான் அதை கொடுக்க முடியும். அதனால தான் முக்திக்கு ஒரு வித்து குருபரராக அவர் இருக்கார். அப்பேற்பட்ட அந்த முருகனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் பொழுது வாழ்க்கையில் எல்லா பாக்கியங்களையும் நாம் அடைய முடியும். அதை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவர் யார் அப்படின்னா குமார பரமேஸ்வரன். அவரால் நமக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும். இந்த பூமியில் நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கொடுப்பார். எப்படி? அறிவின் மூலமாக கொடுப்பார். அதனால்தான் அனுபூதிமான்கள் திருப்புகழில் வர்ணிக்கும் பொழுது பக்தியால் யான் உனை பலகாலும், இறைவனிடத்தில் பக்தி இருக்கணும். அந்த பக்தி தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். அப்பேற்பட்ட பக்தியால் யான் உனை பலகாலும் பற்றியே மா திருப்புகழ் பாடி, இறைவனுடைய புகழ் அப்பேற்பட்டதுன்னா உயர்ந்தது, அவருடைய பராக்கிரமம் அப்பேற்பட்டது, அதையெல்லாம் வர்ணிக்கக்கூடியது இந்த திருப்புகழ். அவருடைய இறைவனுடைய பராக்கிரமம் அப்பேற்பட்ட அந்த மா திருப்புகழ் பாடி முக்தனாகுமாறு என்னை பெரு வாழ்வில் முக்தியே சேர்வதற்கு அருள்வாயே அப்படின்வார். அந்த முக்தியை சேர்வதற்கு அருளக்கூடியவரும் குமார பரமேஸ்வரன் தான். அப்பேற்பட்டவருடைய புகழ் எல்லா விதமான பாக்கியங்களையும் எல்லா உயிர்களுக்கும் கொடுக்கும். அவர்தான் நம்ம அனைத்து உயிர்களையும் ஆளக்கூடியவராக இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட அந்த ஆண்டவன் குமார பரமேஸ்வரனாக இருந்து அனுகிரகம் பண்ணுறார். அதை தான் இந்த நாமாவளி சாமர்த்தியமுடையவராக, அதாவது எல்லா விதமான பராக்கிரமம், சக்தி, வல்லமை, மகத்துவம் உடையவராக குமார பரமேஸ்வரனை வர்ணிக்கிறது. ஓம் விபவே நமः. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.